நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. இந்த நாளின் மெல்லிய சத்தத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். The impact of worship on the worshipper. ஆண்டவரை ஆராதிக்கிற நம் மீது இந்த ஆராதனை நேரம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பார்த்து வருகிறோம். இந்த ஆண்டவரை சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை அவனுடைய கண்கள் கண்டது என்று ஏசாயா சொல்லுகிற பொழுது தன்னுடைய நிலையை அவன் உணர்ந்து கொண்டான். It reveals himself to him. அவனை அது அவனுக்கு வெளிப்படுத்தியது, அவனுடைய குறையை வெளிப்படுத்தியது என்று சொல்லி பார்த்தோம். அது இல்லாம கடவுளுடைய இருதயத்தை அது வெளிப்படுத்தியது. Worship is a time where God reveals his heart. ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற நேரம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஏசாயா 6:8-9. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இங்கு ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியோடு பேசுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். It is time to listen to God's voice. Worship is a time where God speaks. ஆண்டவர் பேசுகிற நேரம் இந்த ஆராதனை நேரம். Worship டைம்ல ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார். இன்னைக்கு நம்ம எந்த சத்தத்தை worship டைம்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? அன்னைக்கு ஏசாயாவால தெளிவாக கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடிஞ்சு. சுற்றி பாடல்கள் பாடிக்கொண்டுதான் இருந்தாங்க. சேராபீன்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொன்னாங்க. அந்த இடத்துல இருந்த அந்த சீன் இட் வாஸ் மேக்னிஃபிசென்டா இருந்துச்சு இல்ல? ஒவ்வொரு ரெண்டு செட்டைகள் வைத்து முகத்தை மூடுகிறார்கள், 2 செட்டைகளை வைத்து பறக்கிறார்கள். அப்படி புகை மண்டலமா இருக்குது அந்த ஆலயம் முழுவதுமே. ஆனால் இவ்வளவு இருந்தாலும், இவ்வளவு அவரை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும் ஏசாயா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார். That is the impact of a true worship on the worshipper. Are we listening to God's voice in our worship? நம்முடைய ஆராதனை நேரங்களிலே, வழிபாட்டு நேரங்களிலே கடவுளுடைய சத்தத்தை கேட்கிறோமா? இன்னைக்கு மியூசிக் உடைய சத்தத்தை கேட்கிறோம், பக்கத்துல இருக்கிறவங்க பேசுற சத்தத்தை கேட்கிறோம், நம்ம இருக்கிற இடத்திற்கு வெளியில ஏற்படுத்தப்படுகிற சத்தங்களை கேட்கிறோம். ஏன்? நமக்குள்ளாக இருந்தே ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது இல்ல? அடுத்து என்ன செய்யணும், எங்க போகணும், சர்ச் முடிஞ்சோன்னு என்ன செய்யணும், இது முடிச்சதுக்கு அப்புறம் அதை செய்யணும், இதே செய்யணும் என்று சொல்லி we have lot of internal voices. We are listening to that. But are we listening to God's voice? ஏசாயா சொல்லுகிறான், நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு worship time is a time to listen to God's word. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டிய நேரம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டிய நேரம் இந்த தொழுகையின் நேரங்கள். பட் இன்னைக்கு ரொம்ப பரிதாபமான ஒரு நேரம் என்ன தெரியுமா? ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்கிற பேரில நம்ம தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேர்ந்து சத்துகிறோம், நம்ம சேர்ந்து கத்துகிறோம். இந்த சத்தத்துக்கு நடுவுல எப்படி கடவுளுடைய சத்தத்தை கேட்க போறோம்? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி சொல்லு, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல் என்று சொல்லுகிறார். அவங்க கூட ஆண்டவர் ஏசாயாவுடன் பேசுகிறார், வார்த்தையை சொல்லுகிறார். நீ போய் எதை சொல்ல வேண்டும், நீ போய் எதை பேச வேண்டும் என்பதை ஏசாயாவோடு ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு worship time is a time to listen to God's word. It is the time to listen to God's voice. நம்முடைய worship time எப்படி இருக்குது? A true worship, உண்மையான ஒரு தொழுகையின் நேரம், உண்மையான வழிபாட்டின் நேரம் என்பது கடவுளுடைய சத்தத்தை கேட்கிற நேரமாக இருக்கணும். See, no worship is complete without God's word. கடவுளுடைய சத்தத்தை கேட்காம நான் ஆண்டவரை ஆராதித்து விட்டேன் என்று நீங்க சொல்ல முடியாது. We had a good worship time என்று சொல்லிவிட்டு அதுல கடவுளுடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை அப்படின்னா it is not a good worship time. It is not a worship time at all. An impact of true worship on the worshipper is complete when you listen to God's word. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற நேரம் இந்த தொழுகை நேரமாக இருக்கணும். It is a time to listen to God's word. இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போமா, ஒரு தீர்மானிப்போமா? நம்முடைய தனி ஆராதனை நேரங்களா இருக்கட்டும், குடும்ப ஆராதனை நேரங்களா இருக்கட்டும், அல்லது நம்முடைய திருச்சபையாக நம்ம கூடி ஆராதிக்கிற நேரமா இருக்கட்டும், கடவுளுடைய சத்தத்தை நான் கேட்பேன், மற்ற சத்தங்களை அல்ல, என்னுடைய சத்தத்தை அல்ல, நானே சத்தத்தை உண்டாக்கி நானே கேட்பது அல்ல, பட் லிசனிங் டு காட்ஸ் வாய்ஸ். அதற்கு நேராக ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? ஜெபம் செய்வோம். நேசிக்கிற பரலோக பிதாவே,
அநேக நேரங்களில் உண்மை நாங்கள் வழிபடும் பொழுது உடைய சத்தத்தை நாங்கள் கேட்க தவறி விடுகிறோம். ஆண்டவரே, இசையின் சத்தத்தை கேட்கிறோம், பிற மனிதரின் சத்தத்தை கேட்கிறோம், எங்களுக்குள்ளாக துணித்துக் கொண்டிருக்கிற குழப்பத்தின் சத்தங்களை நாங்க கேட்கிறோம். நான் உம்முடைய சத்தத்தை கேட்க உதவி செய்யுங்கப்பா. ஏசாயாவோடு பேசின ஆண்டவர், ஏசாயா சொன்னது போல ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்கிறேன் என்று சொல்லி நாங்க கேட்கிறோம்ப்பா. எங்களோடு பேசுங்க, எங்களோடு நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை நேரங்கள் உம் சத்தத்தை கேட்கிற நேரங்களாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.